அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷைத்தானை பற்றி நமக்கு கொடுத்துள்ள எச்சரிக்கைகளை தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். ஆகவே ஷைத்தான் என்று சொன்னால் அவன் தீய எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹுடைய தூதரும் மிக தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹு ரபுல் ஆலமீன் தனது திருமறையிலே சூரத்துன் நிசாவின் 119 மற்றும் 120வது வசனத்திலே ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு உரையாடினான் என்பதை சொல்லி காட்டும் பொழுது, அவர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தைகளை கூறுவேன், அவர்களுக்கு நான் பல விஷயங்களில் கட்டளையிடுவேன், அவர்கள் கால்நடைகளின் காதுகளை கூட அறுப்பார்கள், மீண்டும் அவர்களுக்கு நான் தொடர்ந்து கட்டளையிடுவேன், அல்லாஹுடைய வடிவமைப்பையும் அவர்கள் தங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் தன்னிடத்தில் இந்த மக்களுக்கு காட்டக்கூடிய ஆசை வார்த்தைகளை பற்றி சூரத்துன் நிசாவின் 119 மற்றும் 120வது வசனத்திலே தொடர்ந்து அவர்களுக்கு அவன் சில வாக்களிக்கின்றான், ஆசை வார்த்தைகளை கூறுகின்றான். ஷைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களிக்கின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு ஷைத்தானுடைய ஆற்றலை பற்றியும் ஏமாற்றக்கூடிய அந்த வித்தைகளை பற்றியும் அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காட்டி, இன்னும் சூரத்து நாசிலே மனிதர்களுடைய உள்ளங்களிலே சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதுரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்களின் ஜின்களிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் மனிதர்களுடைய உள்ளங்களிலே சஞ்சலங்களை ஏற்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கின்றார்கள். ஆகவே தீய எண்ணங்களை தோற்றுவிப்பவன் தான் ஷைத்தான் என்ற அழகான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். இதனுடைய செயல்பாட்டாக நாம் பார்க்கும் பொழுது சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களை சந்திப்பதற்காக நான் அவர்களிடத்திலே பள்ளிவாசலுக்கு சென்றேன். அந்த பள்ளிவாசலுக்கு சென்று அவர்களோடு சிறிது நேரம் பேசிவிட்டு நான் திரும்பி வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு சிறிது தூரம் நடந்து என்னை வழி அனுப்புவார்கள். அவ்வாறு உம்மு சலமாவின் வாசல், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பள்ளி வாசலுக்கும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கும் இடையில உம்மு சலமாவுடைய வீடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதுல புரியுது. அந்த உம்மு சலமாவுடைய வாசலிடத்திலே நான் வரக்கூடிய சமயத்துல 2 அன்சாரிகள் அங்கு கடந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் சலாம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். பிறகு அவர்கள் சற்று தூரம் கடந்து போனவுடன் அந்த 2 அன்சாரிகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். நின்னவுடன் அவர்களிடத்திலே சொன்னார்கள், இது என்னுடைய மனைவி சஃபியா பின்த் ஹுவை ஆகும் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹுடைய தூதரே, உங்களையுமா நாம் சந்தேகப்படுவோம், உங்களோடு இருப்பது உங்களுடைய மனைவியர் என்பது நமக்கு தெரியாதா என்று சொல்லும் பொழுது அந்த அன்சாரி தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலே ஊடுருவி இருக்கின்றான், அவன் உள்ளங்களிலே தவறான எண்ணங்களை உங்களுக்கு போட்டு விடுவான் என்று நான் அஞ்சினேன். அதற்காகத்தான் நான் இது யார் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறினேன். நீங்கள் தவறாக எண்ணுவீர்கள் என்பதல்ல, ஷைத்தான் உங்களுடைய இரத்த நாளங்களில் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அச்சப்பட்டது யாரை பார்த்து? இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சக முஸ்லிம்களை போன்றவர்கள் அல்ல, அன்சாரி தோழர்கள். இவ்வாறு சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னவர்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய உள்ளங்களிலும் இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுடைய நிலை வேறு விதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் நம்முடைய நிலையை தெளிவுபடுத்துவது நம் மீது கடமை என்ற அழகான முன்மாதிரியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். பனை மரத்துக்கு கீழே நின்று பால் குடித்தாலும் கள்ளு குடித்ததாகத்தான் உலகம் பேசும் என்ற பழமொழி இருக்க, நான் பால் தானே குடிச்சேன், நான் பனைமரத்துக்குள்ள நின்று குடிச்சா என்ன என்று நீங்கள் வீம்பு பேசினால் நீங்கள் கள்ளு குடித்தவராகத்தான் சித்தரிக்கப்படுவீர்கள். ஆகவே பனைமரத்து கீழே நின்று நீங்கள் பாலை குடித்தாலும் யாரேனும் பார்த்து விட்டால் அவருக்கும் ஒரு மிடரு குடிக்க சொல்லி அது பால் என்பதை நீங்கள் நிரூபிக்காத வரை நீங்கள் கள்ளு குடித்தவராகத்தான் இந்த உலகத்தால் பேசப்படுவீர்கள். பார்க்கக்கூடியவர்கள் எவ்வளவு சிறந்த மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கடந்து போகும்போது பார்த்த அன்சாரி தோழர்களை விட சிறந்த மனிதர்களை நாம் இந்த உலகத்திலே சொல்ல முடியுமா?
ஆகவே எனது அருமை சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனுடைய உள்ளங்களிலே இவ்வாறான எண்ணங்களை ஏற்படுத்துவான். ஆகவே ஷைத்தானுடைய ஆற்றலில் ஒன்று தீய எண்ணங்களை தோற்றுவிப்பது. அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை செவியேற்றோமோ அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.